ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லாஸை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். வரக்கூடிய ஒரு தவறை திருத்திக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லாஸ் வந்துச்சு, ஸோ அதுக்கான காரணம் இது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை சரி பண்ணிக்க முடியும், ரெக்டிஃபை பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். ட்ரேடிங்னு உள்ள வர எல்லாருமே லாஸை மீட் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட் ஃபீல்டில் வந்தீங்கன்னா லாஸை மீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் எந்த விதமான எக்ஸம்ஷனும் கிடையவே கிடையாது. க்ரோஸ் கணக்கில் ஃபண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற ஒரு பிக் இன்ஸ்டியூஷன்லேருந்து 5000 10,000 எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணுற ஒரு ஸ்மால் அண்ட் பிகினர் ட்ரேடர் வரைக்குமே எல்லாருக்குமே லாஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி உண்டு. ஒவ்வொரு தடைக்கல்லையும் படிக்கல்லாக மாற்றணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நமக்கு உருவாகக்கூடிய லாஸால் கீழே போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அந்த லாஸை ஒரு படிக்கட்டாக மாற்றி நீங்கள் மேலே போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்கள் லாஸை ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருக்கோம், இது மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்னு. ஸோ அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி ஒவ்வொரு தடையும் அதில் வரும்பொழுது ஸோ அதை படிக்கல்லாம் மாற்றுறதுக்கான ஒரு முயற்சியை நீங்கள் எடுங்க. ஸோ அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது க்ரீன் கலர் ப்ராஃபிட் வர்றது ஈஸியாக இருக்கும். இதில் நிறைய ப்ராசஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளும் தொடர்ந்து நிறைய பேச போகிறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் சின்சியராக ஒரு பிஸ்னஸாக மார்க்கெட்டில் ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கான முயற்சியை நீங்கள் ஒவ்வொன்றா செஞ்சு நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் சரி பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களால் மார்க்கெட்டில் வின் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.